ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ளும். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், AAT ஃபர்ஸ்ட் லெவலுக்குரிய வணிக சூழல் என்ற பாடம் BSTன்னு சொல்கிறது. வணிக சூழல் பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட் சொல்கிறாங்க, BEN சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக பிஸ்னஸ் ஸ்டடீஸ் தான். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் படிக்கும். அப்போ இதில் இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு நம்ம இதுக்கு என்ன செய்ய பேப்பர் செய்தோம்னா சரி. ஸோ பழமையை போல் தான் உங்களுக்கு கணக்கீட்டு பாடத்துக்கு என்ன செய்ய போகிறனோ அதே தான் பிஸ்னஸ் ஸ்டடீஸுக்கும். ஸோ இந்த பாடங்கள் நீங்கள் A-லெவலில் படித்த பாடங்களாக இருக்கும். அந்த பாடங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேப்பரில் என்னென்ன விஷயம் வருமென்னு சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா சரி. ஸோ என்ன செய்யணும் நான் சொல்கிறேன், அதை அப்படியே பின்பற்றிட்டு எக்ஸாமை செய்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த பாடம் அதாவது பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்னு சொல்கிற பாடம் உங்களுக்கு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் சரியா. ஸோ இந்த பாடத்தில் என்னென்ன விஷயம் பார்த்தோம்னால் உங்களுக்கு A-லெவலில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் நீங்கள் முதலாவது பாடமாக பார்க்குறது யூனிட் 1. யூனிட் 1 வணிகத்தின் அறிமுகம் பார்க்குறோம் இல்லையா, வணிக அறிமுகம். ஸோ இதை நீங்கள் பார்க்க வேண்டி வரும். வணிக அறிமுகம் பார்க்க வேண்டி வரும். 2ஆம் பாடம் படிக்கிறது நீங்கள் 2ஆம் பாடம் நான் சில விட பிள்ளையாக சொன்னேன்னு கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். 2ஆம் பாடம் வணிக சமூக பொறுப்பு. வணிக சமூக பொறுப்பு இதுவும் பார்க்க வேண்டி வரும். ஸோ இதிலெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. நீங்கள் இருக்கிற 4 பாஸ்வேர்டு செய்து பார்த்தாலே என்னென்ன கேள்விகள் தொடர்ச்சியாக வருதுன்றதை வடிவாடலாம் காணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கொண்டு போகலாம். வணிக அறிமுகம், வணிக சூழல்லாம் இதுக்குலாம் வருது இல்லையா, வணிக சூழல். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்தது யூனிட் 3 என்று பார்த்தோம்னால் நமக்கு இங்கே அரசும் வணிகம் என்ற பாடம் A-லெவலில் பொறுத்தவரை அரசும் வணிகமும். ஸோ இதில் இருக்கிற விஷயமும் இங்கே சில இடத்துல கேள்விகள் இருக்குது. ஸோ அதையும் படித்துக்கொள்ளுங்கள். A-லெவல் டேர்ம் எக்ஸாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்க போகுது. அடுத்தது நமக்கு யூனிட் 4 வணிக அமைப்புகள். வணிக அமைப்புகள் என்ற பாடம். ஸோ இதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் முயற்சியாண்மை. அதே மாதிரி யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் சிற்றளவு வணிகங்கள், சிறிய வணிகங்கள், சிற்றளவு வணிக அமைப்புண்டு வாரது. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் பணம், வங்கி, நிதி நிறுவனம். ஸோ இதெல்லாம் காசோலைகளெல்லாம் அடிக்கடி கேள்விகள் வருது. காசோலைகள், வங்கிகள கட்டமைப்பு, அது வணிக அமைப்பில் அடிக்கடி கேள்வி வர்றது. உங்களுக்கு தனியார் உரிமை, அடுத்த பங்குடைமை, அடுத்த கம்பெனி, அதுக்கான வேறுபாடு, நன்மை தீமை சொல்கிறது. ஸோ நம்மளான கேள்விகள் தான். அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் பாடத்துக்கு பிறகு 8ஆம் பாடம் யூனிட் 8 காப்புறுதி. காப்புறுதியிலையும் கேள்விகள் இருக்குது. காப்புறுதி தத்துவங்கள் அது சம்மந்தமான கேள்விகள்லாம் இருக்குது காப்புறுதி செய்து தொடர்பாக. அடுத்த யூனிட் 7, 8 யூனிட் 9 நமக்கு மேபி தொடர்பாடல்னு நினைக்கிறேன். இல்லை, யூனிட் 9 தொடர்பாடல் அல்லது போக்குவரத்து. தொடர்பாடல் நீங்கள் ஃபஸ்ட் இயர் பாடம் பார்க்க வேண்டி வரும். அடுத்த யூனிட் 10 போக்குவரத்து. அடுத்த யூனிட் 11 ஃபஸ்ட் இயர் தான் எல்லாமே வா. யூனிட் 11 வியாபாரம். சரி, இது ஃபஸ்ட் இயர் பாடம். இவ்வளோ நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு அடுத்த இன்னொரு விஷயமும் இதில் கேள்விகளில் வருது. அதை நம்ம இங்கே உங்களோட A-லெவல் பாடத்தில்னா 15ஆம் பாடத்தில் படிக்கிறது. அதுன்னு சொன்னால் உங்களுக்கு பணச்சந்தை, அதாவது நிதிச்சந்தைன்னு சொல்லுவோம். நிதிச்சந்தை நம்ம 15ஆம் பாடத்தில் நிதி முகாமைத்துவம் என்று படிப்போம். நிதி முகாமத்தில் ஒரு சின்ன செக்ஷன் தான் இந்த நிதிச்சந்தை என்றது. இந்த நிதிச்சந்தை என்று வரும்போது இதில் பணச்சந்தை, மூலச்சந்தை பிரிவு இருக்குது. ஸோ பணச்சந்தை என்ன, மூலச்சந்தை என்ன, அதில் வார கருவிகள், என்னென்ன கருவிகள் அதில் பயன்படுத்துகிறாங்கன்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு
இப்போ ஃபஸ்ட் இயருக்குள்ளே நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ ஃபஸ்ட் இயர்னு பார்த்த மாட்டா இந்த விஷயம் படிச்சிருக்க மாட்டீங்க. இது தொடர்பான விஷயங்களை சும்மா உங்களோட எக்ஸாம் பேப்பருக்கான மேலோட்டமாக சொல்கிறேன். மற்றபடி இந்த பாடங்களை டச் பண்ண தான் கேள்வி வரும். அதுக்காக நான் இவ்வளோ பாடத்தை இருந்து முழுக்க படிக்கணுமா எக்ஸாமுக்கு கேட்டால் இல்லை. நீங்கள் ஏற்கனவே டேர்ம் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் WAT-க்காக அந்த எக்ஸாம் பேப்பர் செய்து பார்க்கும். அப்போ எக்ஸாம் பேப்பரில் வர கேள்விகளுக்கு உங்களை ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான்னு பாருங்கள். உங்களோட கையில் பேப்பரும் தந்திருக்கிறேன், அதேமாதிரி ஸ்கீமும் தந்திருக்கிறேன். அப்போ அந்த ஆன்சர் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த எக்ஸாம் செய்கிற ஈஸி. ஸோ இவ்வளோதான் விஷயம், சிம்பிள் விஷயம். இதில் பெருசாக ஒன்றும் கவலைப்படுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. சரி, அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யும் வந்து முதலாம் பாடம் இருந்து இங்கே 11ஆம் பாடம் வரைக்கும் ஃபஸ்ட் இயர் பாடங்கள். இல்லை உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாடமாக பார்த்துக்கொள்ளுங்க. வணிக அமைப்பு, வணிகத்தின் அறிமுகம், வணிக சூழல் தொடர்பான கேள்விகள் இருக்குது, வணிக சமூக பொறுப்பு தொடர்பான கேள்வி இருக்குது. எல்லாத்துலேயும் இதில் ஒரு கேள்வி தான் வரும், பெரிய கேள்வி வரல. அரசும் வணிகம், அரசு வணிகம், அரசு எப்படி சொல்கிறேன்னா சில கேள்வி எப்படி வரேன்டா பொருளாதார அரசாற்று நடவடிக்கை, வணிகங்களும் இது எப்படி செல்வா செலுத்துகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் கேள்வி வருது. வணிக அமைப்பு பொதுவாக வாரது தனியார் உரிமை, பங்குடைமை, லாப நோக்கற்ற நிறுவனம், கூட்டிணைக்கப்பட்ட வணிகங்கள், அப்படி அது தொடர்பான கேள்விகள். முயற்சியாண்மை, அடுத்த முயற்சியாண்மைக்கு முகாமிற்கான வேறுபாடு அப்படின்ற விஷயங்கள் கேள்வியில் வந்து கொண்டிருக்குது. சிற்றளவு வணிகங்கள் தொடர்பான விஷயங்கள், பணம் வங்கி நிதி நிறுவனத்தில் வங்கிகள் தொடர்பான கேள்வி இருக்குது, பணங்கள் தொடர்பான கேள்வி இருக்குது, காசோலை தொடர்பான கேள்வி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் கேள்வியாக வருது. காப்புறுதி, நீங்கள் அப்படி சொல்ல சொத்துக்களுக்கு காப்புறுதி செய்கிறது, உயிருக்கு காப்புறுதி செய்கிறது, அது வர தத்துவங்கள் எது வேறுபடுன்னு சில விஷயங்களை பார்க்கணும். தொடர்பாடல் பெருசாக கேள்வி வந்தது குறைவு. போக்குவரத்தில் கேள்விகள் இருக்குது. இதில் லொஜிஸ்டிக்னு சொல்லுவோம் நம்ம வந்து அது கேள்விகளில் வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு சரியான சொல் வந்து இதில் போட்டிருக்காங்க, எனக்கு அது சரியாக ஞாபகம் வருது இல்லை. உங்களுக்கு என்ன சொல்கிறது, சரி கேள்வியில் பார்ப்போம் நம்ம வந்து. அப்போ அப்படி கேள்வி வந்துட்டுருக்குது. அடுத்த வியாபாரம், வியாபாரத்தில் மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், அடுத்து சர்வதேச வியாபாரம், அது சம்மந்தமான சில கேள்விகள் இருக்குது. ஸோ கேள்விகள் அவ்வளோ பெரிய கஷ்டமாக எல்லாம் இல்லை. உங்களை அந்த கேள்விகளை வாசித்து சரியாக செஞ்சீங்கன்னா சரி. ஸோ இவ்வளோதான் இருக்கிற விஷயங்கள். நிதிச்சந்தை, மூலச்சந்தை தொடர்பான சில விஷயங்கள் கேள்விகளில் வருது, அது அடிக்கடி வார கேள்வியாக இருக்குது. அப்போ இந்த பாடங்களை சரியாக படித்து கொள்ளுங்கள். இதுக்கு நமக்கு பிஸ்னஸ் ஸ்டடீஸ், பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்ன்ற பாடத்துக்கு. சரி, அடுத்து நம்ம ஏற்கனவே இதுக்கு பார்த்தோமே அக்கௌண்ட்ஸுக்கு பார்த்தோமே, நம்ம இதில் என்ன பார்க்கணும்ட்டா இதில் உங்களுக்கு வந்து என்ன கேள்வி ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. இதுலேயும் நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் மொத்தமாக எல்லா கேள்வியும் சேர்த்தான் போகணும். கேள்விகள் எல்லாம் சேர்த்தான் போகணும். இல்லை சொல்கிற மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். கேள்விகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். சாய்ஸ் எல்லாம் இல்லை. அனைத்து கேள்விகளும் விட எடுக்கணும். 3 மணித்தியாலம் தான் சரியா உங்களுக்கு தரப்பட்ட மொழியில் செய்யணும். அதெல்லாம் நார்மலான விஷயம். ஓகே, அப்போ பாருங்கள், நமக்கு சொல்கிற மாதிரி பார்த்தோம்னால் இதுலேயும் வினா இலக்கம் 1, அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும் வருது. வினா இலக்கம் 1. சரி, கவனிங்க. வினா 1 பார்த்தோம்னால் ஏற்கனவே பார்த்த மாதிரி வினா 1 1 தொடக்கம் 1-10 வரைக்கும் அதில் வந்த மாதிரியே இந்த 1 தொடக்கம் 1-10 வரைக்குமான கேள்வி உங்களுக்கு MCQ கேள்வியாக இருக்குது. ஸோ இது MCQ கேள்வி. இதுக்கு உங்களுக்கு வந்து 10 கேள்விக்கு 2 மார்க்ஸ் படி 20 மார்க்ஸ் வரும். ஸோ இது இந்த ஸ்ட்ரக்சர்லாம் மாறாது, தொடர்ச்சியாக அதே கேள்வி தான் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுலேயும் ஒரு பார்ட் 1ல் 4 விடைகளில் ஒரு விடை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 1-11 தொடக்கம் 1-15 வரைக்கும் இதில் வர கேள்வி உங்களுக்கு என்ன செய்யும் வந்து சரிபுல கூறமே கேள்வி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ட்ரூ ஃபோல்ஸுக்குரிய கேள்வி. 5 கேள்விகள் 2 மார்க்ஸ், இதில் 10 மார்க்ஸ் வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்த கேள்வி உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிற விடைகள் ஸ்ட்ரக்சர் பகுதி மாதிரி 1-16 தொடக்கம் 1-20 வரைக்குமான கேள்வி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கேள்வியாக இருக்குது. சுருக்கமான விடை எழுதமாக இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தோங்கன்னா 5 கேள்விகள் தர 2 மார்க்ஸ், இதில் 10 மார்க்ஸ், மொத்தம் இதில் 40 மார்க்ஸ் முதலாக கேள்விக்கு. இதில் மாற்றம் இல்லை, இதே கேள்வி தான் வரப்போது. இப்போ 4 பேப்பரை செய்து பார்த்தா கூட உங்களுக்கு விளங்கும். கேள்விகள் ரிப்பீட் ஆகுது. ஒரு வருஷம் போட்ட கேள்வியை திரும்பி அடுத்த வருஷம் போடுறாங்க. அது அக்கௌண்ட்ஸுக்கும் சில விஷயங்கள் அப்படி மாறி மாறி வருது, பிஸ்னஸுக்கும் மாறி மாறுது, எக்கனாமிக்ஸும் அதே மாதிரி. மெட்ஸுக்கு நீங்கள் செய்யப்படும், மெட்ஸுக்கும் அதே மாதிரி இருக்கும். இல்லை ICT பாடம் செய்யப்படும், அதுலேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு என்ன செய்யும் வந்து கேள்விகள் ரிப்பீட் ஆகுது, திரும்பி திரும்பி ஒரே கேள்விகளை மாறி மாறி போடுறாங்க. அந்த செக்ஷனை மட்டும் முழுசாக பார்த்தாலும் கூட என்ன செய்யலாம்,
கேள்விக்கு ஆன்சர் எடுத்துடலாம். சரி, இப்போ வினா இலக்கம் 1 இது என்றால் அடுத்த வினா இலக்கம் 2. வினா இலக்கம் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இதில் கேட்டப்பட்டது ஒரு தனியாளுமே அந்த கம்பெனிகள் இருக்குது, அதை பற்றி வணிக அமைப்பு தொடர்பான கேள்வி ஒன்று இருக்குது. வினா இலக்கம் 2ல் அவங்க கேட்ட கேள்வியாக இருக்கிறது இங்கே ஒரு வணிக அமைப்பு தொடர்பான கேள்வி. வணிக அமைப்பு தொடர்பான கேள்வி. ஸோ இதுக்கு எத்தனை மார்க்ஸ்னு பார்த்தோம்னால் ஏபிசி 3 பகுதியாக பிரிச்சுட்டு மொத்தமாக இதுக்கு என்ன செய்கிறாங்க 10 மார்க்ஸை கொடுக்குறாங்க. இதுக்கு 10 மார்க்ஸ் வணிக அமைப்பு தொடர்பாக. சரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வினா இலக்கம் 3. வினா இலக்கம் 3 நாணயத்தாள், அதாவது வந்து யூனிட், அதாவது பணம், வங்கி, நிதி நிறுவனம் தொடர்பான ஒரு கேள்வி. ஸோ இதுக்கும் 10 மார்க்ஸ். சரி, அப்போ நாணயங்கள் தொடர்பாக கொடுக்கல் வங்கியில் திறன் பணம் தொடர்பான ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்த வினா இலக்கம் 4. வினா இலக்கம் 4 உங்களுக்கு வந்து இது தொடர்பாக அரசும் வணிகம் என்றது பார்த்துருப்பாங்க இல்லையா, அதில் சிற்றள வணிகங்கள், அரசாங்கம் 3 நோக்கங்கள் அப்படின்ற மாதிரி என்ன செய்வார் கேள்வி என்பது அரசும் வணிகமும் பாடமாக இருக்குது. அரசும் வணிகமும் பாடமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாம் பிஸ்னஸ் ஸ்டடீஸை பொறுத்தவரை மிக்ஸ் பண்ணியும் கேள்வி வரலாம். அரசும் வணிகம் அந்த மாதிரி கேள்வி வந்துட்டு இப்போ என்ன வந்து சிறிய நடுத்தர வணிகங்கள் தொடர்பாகவும் கேள்வி அதில் இருக்குது. அப்போ சிறிய நடுத்தர வணிகம்னு சொல்கிறது என்ன வந்து இங்கே வந்து நம்ம படிக்கிற சிறிய நடுத்தர வணிகம் 6ஆம் பாடமாக. ஸோ அது தொடர்பான ஒரு கேள்வியாகவும் இருக்குது. எல்லாம் சேர்த்து இதுக்கும் ஒரு 10 மார்க்ஸ். அப்போ எல்லா கேள்வியிலையும் பார்த்தோம்னா என்ன செய்ய வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த 2வது கேள்வியிலேருந்து 4வது கேள்வி, அது இது இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது 5வது கேள்வி, வினா 5. இதில் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்றால் உங்களுக்கு வந்து இந்த 4 கேள்வியிலையும் ஏ, பி, சி என்று 3 கேள்வி கேட்குறாங்க. 3 கேள்வி என்ன செய்ய வந்து அதில் 10 மார்க்ஸுக்கு ஏ ஒரு கேள்வி, பி ஒரு கேள்வி, சி ஒரு கேள்வி, 3 கேள்வி தான். இப்போ இந்த வணிக அமைப்பு தொடர்பான கேள்வின்னா அதுக்குள்ளே 3 கேள்வி தான் இருக்கும். பணம் வாங்கி நிதி வேண்டாம், அதுக்குள்ளேயே 3 கேள்வி தான் இருக்கும். ஏதோ ஒரு 3 கேள்வி கேட்பாங்க, அதுக்கான படியே நீங்கள் சரியாக இல்லைங்க. சரி, அவங்க எத்தனை கேட்குறாங்க, 2 கேட்டாங்கன்னா 2 எழுதினாலே போதும். அந்த ஸ்கீமும் அப்படி தான், 2 கேட்டால் 2 எழுதினா போதும். அப்போ 2 விஷயத்தை விளங்கப்படுத்த சொன்னாங்கன்னா 2 விஷயம் விளங்கப்படுத்தா போதும். உங்களுக்கு 10 விட தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. 10 விட தெரியுது உங்களுக்கு 2 விட கேட்டுங்கன்னா ஒரு 3 விட இல்லை 4 விட விவரிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போயிருங்க. ஸோ அதில் தங்கிட்டு இருக்க வேணும். சரிதானே? ஓகே. இப்போ அப்படி தான் கேள்விகள் இருக்குது. 3 பட்டியலிட வேண்டாம், 3 பேர் எழுதி விட்டால் சரி. அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கேள்வியில் வந்தது யூனிட் 11 தொடர்பான கேள்வியாக வந்திருக்கு. உங்களோட எந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் 2000 நான் கடைசியாக செய்ய போகிற பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5வது கேள்வி வியாபாரம் தொடர்பான கேள்வியாக வந்திருக்கு. இது ஒரு கேள்வியாக இருக்குது. இதுவும் 10 மார்க்ஸ். ஸோ இதுக்கு பிறகு நமக்கு 6வது கேள்வி ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. வினா 6. வினா 6 பொறுத்தவரையும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏபிசிடி அண்டு இ வரைக்கும் கேள்வி இருக்குது. ஸோ இதில் வந்து ஏபிசி அண்டு 3 கேள்வி இருக்குண்டா இதில் செய்யப்படணுமா வந்து ஏ, பி, சி, டி, இ வரைக்கும் கேள்வி இருக்குது. இதில் 5 கேள்வி சொல்கிறாங்க. அதில் பொதுவான கேள்வியாக பார்த்தோம்னா நம்ம பொதுவாக கேட்டுருங்க. இப்போ என்ன சொன்னால் இப்போ ஒரு பாடத்தை ரிலேட் பண்ணி இல்லை, 9ல் கேட்டிருந்தாங்க ஸ்வட் அனலிஸை பற்றி கேட்டிருந்தாங்க, ஸ்வட் பகுப்பாய்வை பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்து ஸ்டேக் ஹோல்டர்னு சொன்னால் உங்களுக்கு அக்ரசல் தரப்பை பற்றி கேட்டிருந்தாங்க, வங்கிகள் கடன் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க, காப்புறுதியை பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்த வந்து பிரதான வணிக நடவடிக்கை அப்பால் இலங்கை மிகவும் நீடித்திருக்கத்தக்க எதிர்காலத்திற்கு எவ்வாறு பங்களிப்பு செய்யும். ஸோ வணிகங்கள் ஒரு நாட்டுக்கு அப்படி பங்களிப்பு செய்யணும்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து கொமனாக எல்லாத்துக்கும் பொருத்தமான மாதிரி ஒரு கேள்வி. ஸோ இதை பாடம் வந்து தனியாக பிரிக்க இல்லாது, இது கொமனான கேள்வி. பிஸ்னஸ் ஸ்டடீஸில் அப்படித்தான். பிஸ்னஸ் ஸ்டடீஸில் சில கேள்விகள் பாடங்களுக்கு பிரிக்க இல்லாது. ஸோ இங்கே இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா ஸோ இதில் என்ன செய்யப்படும் நமக்கு வந்து இங்கேயும் 100 மார்க்ஸ் இவ்வளோதான். அப்போ இதே மாதிரி தான் நம்ம மற்ற பேப்பரும் வரப்போது உங்களுக்கு வந்து எது மாறாமல் இருக்கும்னு சொன்னால் சரி. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது. என்னது வினா இலக்கம் 1ல் 20 கேள்விகள் 40 மார்க்ஸ், வினா இலக்கம் 2, 3, 4, 5ல் ஒவ்வொன்றையும் 3 கேள்விகள் 10 மார்க்ஸ், வினா இலக்கம் 6ல் உங்களுக்கு வந்து 5 கேள்விகள் இருக்குது, மொத்தமாக 20 மார்க்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது, ஆனால் இதுக்குள்ளே வர கேள்விகள் மாறும். ஸோ இது வந்து எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் ட்ரூ ஃபால்ஸ் சொல்கிற விஷயம் தானே. இதில் மாறி மாறி கேள்விகள் கேட்டு கொடுப்போம். இந்த செக்ஷன் மாறும். வணிக அமைப்பு இப்போ 2வது கேள்வியை கேட்டுங்கன்னா வணிக அமைப்பு தான் அடுத்த வருஷத்துலேயும் 2வது கேள்வியை கேட்பாங்கன்னு இல்லை, அது மாறலாம். ஸோ அதுகளில் நீங்கள் படிச்சிங்கன்னா சரி. இப்போ சில கேள்விகள் வந்து வேறு இது முன்னுக்கு வருது, அந்த வியாபாரம் தனியுடைமைன்றது முன்னுக்கு வருது. ஸோ அப்படி மாறி வரலாம்.
ஆனால் இதுக்குள்ளாம் கேள்வி இருக்க போது வணிக அமைப்புக்கு தொடர்பான கேள்விகள் இருக்கும், பணம் வாங்கி நிதி நிறுவனம் தொடர்பான கேள்வி இருக்கும், அரசு வணிகம் சிறிய வணிகங்கள் தொடர்பான கேள்வி இருக்கும், வியாபாரம் தொடர்பான கேள்வி இருக்கும். ஸோ பொதுவான விஷயங்களும் கேள்வியில் கேட்கப்பட்டன இருக்கும். சிலபஸை தாண்டி ஒன்றும் போகாது. ஆனால் நான் இதில் சொன்ன மாதிரி நிதி முகாமைத்துவம் என்ன சொல்கிறது, நான் 15ஆம் பாடம் நிதி முகாமைத்துவ பாடத்தில் நிதிச்சந்தை, பணச்சந்தை, மூலச்சந்தை, நிதி தேவை பாடம் அப்படின்ற சில விஷயங்களும் கேள்வியில் வருது. அந்த பணச்சந்தை, மூலச்சந்தையில் பங்குச்சந்தை அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா சரி. இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன விளங்கணும், உங்களுக்கு இதில் என்ன பார்க்குறோம், என்னதை பார்க்கணும்னு பார்த்தோம்னா சரி. அப்படி பார்த்தங்கன்றால் பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயருக்குரிய பிஸ்னஸ் ஸ்டடீஸ் பாடத்தை பாருங்கள். நீங்கள் தவணை பரீட்சைக்கு எக்ஸாமுக்கு ரெடியாக இருந்தீங்கன்றால் அது போதுமானது. அதை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ பேப்பரில் இருக்கிற கேள்விகளை ஒவ்வொன்றா செய்து பாருங்கள். நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பேப்பரை நானும் உங்களுக்கு என்ன செய்ய பேப்பர் கிளாஸ் மாதிரி செய்கிறேன். நீங்களும் செய்யுங்க. அந்த கேள்விகளை செய்து பார்த்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணால் ஓகே. ஸோ பிஸ்னஸ் ஸ்டடீஸ் பாடமும் அதில் பெரிய சிக்கல் இல்லை. ஸோ அதே மாதிரி என்ன செய்ய எக்கனாமிக்ஸ் பாடத்தையும் பார்க்கணும். எக்கனாமிக்ஸ் பாடத்தில் இதே மாதிரி செய்ய உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் அது மாதிரி செகண்ட் இயர்க்குள்ளேயும் சில பாடங்கள் இருக்குது. ஸோ அந்த பாடங்களில் எதுவும் டவுட்டில் இருந்தால் நான் கிளியர் பண்ணலாம். செகண்ட் இயருக்குள்ள ஒரு பாடம் போகுதுன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். அல்லது நீங்கள் செகண்ட் இயருக்குள்ளே சில பாடங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு முதலாம் பாடம் இருந்து 6ஆம் பாடம் வரைக்கும் பேரின பொருளாதாரம் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படித்து முடிச்சிருப்பீங்க. 7ஆம் பாடமாக பணம் வாங்கி நிதி நிறுவனம்னு பார்ப்பீங்க. அந்த பணம் வாங்கி நிதி நிறுவனத்தில் வர விஷயங்களும் கேள்விகளில் வருது 7ஆம் பாடத்தில். ஸோ நம்ம அந்த எக்கனாமிக்ஸ்லேயே அதை பற்றி கேட்போம். சரி, ஓகே. இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். அப்போ என்ன செய்ய இந்த பிஸ்னஸ் ஸ்டடீஸ் தொடர்பாக பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக பேப்பர் செய்கிறது நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா சரி, ஒரு கொப்பி ஒன்று எடுத்துக்கொள்ளும். கொப்பி ஒன்று எடுத்து என்ன செய்யுங்க, ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பித்தோம்னா சரி. நன்றி. அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.